செங்கோல் மீடியா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து தமிழகத்தினுடைய தேர்தல் கள நிலவரங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வகையில் தற்போதைய கள நிலவரங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்வதற்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு செந்தில் நாதன் சார் நம்ம கூட வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பிரசாத். பார்வையாளர்களுக்கு, செங்கோல் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த ஒரு வாரமாக வீடியோ வராதுக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. தொடர்ந்து பண்ணுறோம், ஆதரவு கொடுங்க. ஆரம்பிங்க. ஓகே. என்ன சார் தொடர்ந்து இப்போ இந்த நீங்கள் சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு, திராவிட மாடல் அரசாங்கத்தால் அமைச்சராக பதவியில் இருந்த ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய கேம்பெயினில் கலந்து கொள்ளும் போது அவர் வண்டியை விட்டு இறங்குடா கீழேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து காட்பாடி பகுதியில் சொன்னார். காட்பாடி பகுதியில் ஸோ என்னன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் இருக்கிற வாகனத்துல கூட ஏறக்கூடாதுன்னு சொல்கின்ற திராவிட மாடல் அரசு எப்படி ஒரு சமுதாய நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? தொடர்ந்து அவர்கள் அவமானப்படுத்த. திராவிடம் அப்படிங்கிறதே பொய்யாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது திராவிடம் என்பது பெரியார் முதல்ல திராவிடத்தை ஆரம்பிச்சார். அவர் திராவிடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 கோயில்களுக்கு தர்மகர்த்தா வந்தார். அவர் அவங்க அப்பா கூட ஒரு பிரச்சனையாகுது, அவர் காசிக்கு போறாரு. போன இடத்துல இவர் தர்மகர்த்தாங்கிற தோரணையில் அங்கே போய் சாப்பாட்டுக்கு உட்கார்றாரு. அங்கே அவங்க அந்த மத அடிப்படையில் வரக்கூடிய அந்த ஜிஏஎஸ் அது மாதிரியான ஆட்கள் அவங்க உட்கார வேண்டிய இடத்துல இவர் உட்கார்ந்ததுனால அவங்க எழுப்பிட்டுறாங்க. ஆக்சுவலி இது வரலாறுல ஒரு டைம் அவர் சாணக்கியருக்கு இது நடந்திருக்கு. நந்தகோபவர்மர் என்ன பண்ணுறாரு, சாப்பாட்டுக்கு உட்காரும்போது அவர் நந்தகோபருடைய இடத்துல போய் உட்கார்ந்துருவார். சாணக்கியர் உட்கார்ந்த உடனே அவர் எழுப்பி விட்டுறாங்க. இது அரசர் உட்கார வேண்டிய இடம், நீ இப்படி உட்காருவ அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கு வந்தவர் எழுப்பி விட்டுறாங்க. அப்போ நான் ஒரு பண்டிதர் என்னை இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ அவருடைய தலைமுடியை விரிச்சு விட்டு இனிமேல் பட்டு நான் இந்த தலைமுடியே கட்ட மாட்டேன், நந்தகோபனை இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பாமல் நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, வராரு. வந்தோடனே இவர்கிட்ட ஆள் கிடையாது, பழம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டுக்கே போயிட்டு 7 மணி நிலையில் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு போனவர் தானே, அதனால் இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நந்தகோபருடைய ஒரு வம்சாவளியில் அவருக்கு மாமன் மச்சான் உறவில் இருக்கக்கூடிய சந்திரகுப்தன் ஒருத்தர் அப்போ 16-15 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் சந்திரகுப்தன். அந்த சந்திரகுப்தனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, நீ வாடா நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்லி காட்டில் இருந்தக்கூடிய அந்த வேடுவர்கள், காட்டில் இருந்தக்கூடிய இருந்த அந்த கொள்ளையர்கள், இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க கூட டீலிங். அதாவது இப்போ எப்படி நம்ம அரசு அதிகாரிகள் கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆண்ட ஆட்கள் ஒரு டீல் வச்சுருந்தாங்களோ, அது மாதிரியான ஒரு டீல். அதிகாரிகள்லாம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொள்ளடிச்சுக்கோங்க, நான் உங்களை கேட்க மாட்டேன், எனக்கு அடுத்தது நீங்கள் இந்த பதவியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு டீல் போயின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரியான ஒரு டீலை சந்திரகுப்தனும் சாணக்கியரும் போட்டுக்கிட்டாங்க. சாணக்கியரும் சந்திரகுப்தனும் சேர்ந்து அந்த கொள்ளையர்கள் கூட டீல் போடுறாங்க. நம்ம ஒரு நாட்டு கூட படையெடுக்கிறோம், போகிறோம், வரோம், அடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த நாட்டை பிடிச்ச உடனே அந்த நாட்டில் நீ சண்டை போடும்போது உனக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எனக்கு நாட்டை மட்டும் கொடுத்துரு. ஸோ தட் ஐ வில் நாட் கிவ் யூ எனிதிங் டு யூ. நான் உனக்கு எதுவும் தரமாட்டேன், சம்பளமோ மற்றதோ எதுவும் நான் தரமாட்டேன். வாட் எவர் இட் இஸ், நீ வழியில் போகிற வரணும், மடகி ஹெல்மெட்லேருந்து காசு வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு கம்மியான சம்பளம் தான் கொடுப்பேன். அப்படி வச்சுருக்காங்கல்ல ஒரு கேட்டகரி. ஐம் நாட் கம்மிங் டு ட்ரை எகென்ஸ்ட் சம்படி. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். நீ வழியில் போகிறவங்க ஹெல்மெட் இல்லைன்னு பிடிச்சி அடிச்சு காசு வாங்கிக்கோ, லாரி மடக்கி 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா வாங்கிக்கோ, உனக்கு நான் 20,000 சம்பளத்துக்கு மேலே ஏற்ற மாட்டேன். அப்படி இருக்காங்கல்ல, உனக்கு எக்ஸ்ட்ரா உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கோ, நான் உன்னை கேட்க மாட்டேன். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு படையாக வச்சு கொண்டு வராங்க, அடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை நான் இதில் உங்களுக்குள்ள இப்போ எது கொண்டு வரேன்னா, இது சந்திரகுப்தன் அப்படிங்கிற ஒரு குப்த பேரரசு உருவாவதற்கு ஒரு வேளை சாப்பாடு தான் காரணமாக இருந்துச்சு.
அதே போல தீக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு தான் காரணமாக இருந்துச்சு. அந்த இலையில இருந்து அவர் எழுப்பிவிட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கான சோறு கொடுக்கல. மத மாற்றங்கள் கூட ரிவெஞ்சால தான் தீக்கா உருவாகுது. அவர் வந்து என்ன பண்றாரு, ஏற்கனவே ஒரு 17-18 கோவில்களுக்கு தர்மகர்த்தாவா இருக்காரு, சங்கங்களுக்கு தலைவரா இருக்காரு, நிறைய சங்கங்களுக்கு தலைவரா இருக்காரு. இதெல்லாம் இந்துக்கள் ஓரியன்டான சங்கங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜபர்தஸ்தான ஒரு ஆளு, இவரை பத்தி அவங்க என்ன தெரியும், அவன் இந்திக்காரனுக்கு என்ன தெரிய போகுது. இவர் அங்க போன உடனே இவர் தமிழ்ல பேச இந்திக்காரனுக்கு ஒன்றும் புரியல, தூரமா போய் உட்காருப்பா அப்படின்ட்டான். உடனே ஒரு கோபம் வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து இதை வந்து இந்த கதை எப்படி வருது அப்படின்னா, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. சத்தியம் தவறி இவர் வந்து போறாருன்னு சொல்லி பெரியாருடைய, அதாவது ஈவே ராமசாமியுடைய அப்பா வந்து ஈவே ராமசாமி செருப்பால் அடிச்சிருக்காரு. அந்த செருப்பால அடிச்ச அந்த பாவம் கழியணும்னா இதை வந்து பாவ நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக போயிட்டு காசியில் தளம் கொடுக்க சொல்லி அனுப்புறாங்க. இவர் போறாரு, தளம் விட்டு சோறு சாப்பிட வர்றாரு. பசி, கடுமையான பசி, சோறு சாப்பிட்ற இடத்துல அவர் வேட்டி விட்டுறாங்க. உங்களுக்கு சோறு கிடையாது, நீ என்ன முக்கியமான ஆளுங்க உட்கார, நீ உங்க உட்கார போய் அங்கே உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு கோபம் இருக்குது. நான் இத்தனை சங்கங்களுக்கு இத்தனை இதுக்கு தர்மகர்த்தா வரணும், எனக்கு நீ மேற்படிக்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா, இந்த கோபத்தின் வாயில என்ன பண்றாரு, இந்த தர்மம் வந்து யாருக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இந்து தர்மத்துல யாரெல்லாம் வசதியான ஜாதின்னு சொல்றாங்களோ, வசதியான ஆட்கள் சொல்றாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு. நமக்கு அந்த பவர் இல்லை, நம்மளை வந்து ஈக்குவலாக தே ஆர் நாட் ட்ரீட்டிங் அஸ் ஈக்குவலி அப்படின்னு அவர் வந்து முடிவு பண்ணிடுறாரு. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வந்து ஒரு நோக்கம் அவருக்குள்ளே வந்துடுது. அதுக்கான பேசிக் ரீசன் வந்து தட் ஒன்லி ஒன் டிஃபன், இதுதான் தீக்கா உருவானதுக்கு காரணம். அந்த காரணத்தினால இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தீக்கா உருவாக்குறாரு. திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டு இவர் டோட்டலாக வந்து எகென்ஸ்டாக மாறிடுறாரு. ஒரு நல்லவன், ஒரு 100% நல்லவன் திடீர்னு கெட்டவனாக மாறினால் அவன் 100% கெட்டவனாக மாறிடுவான். 100% எந்த தவறுமே பண்ணாத ஒருவன் திடீர்னு தப்பு பண்ண ஆரம்பிச்சான்னா அதுலேயும் அவன் 100% கெட்டவனாக மாறிடுவான். இது இயற்கையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தட் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இவங்க இவர் வந்து ஒரு ரிவேஞ்சாக எடுத்துக்கிறார். ரிவேஞ்சாக எடுத்து தீக்கான்னு ஒன்று உருவாக்குறாரு. உருவாக்குன பிறகு என்ன பண்ணுறாங்க, தீக்காவில் வந்து அண்ணாதுரை போன்றவர்கள்லாம் அப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது வந்து கொஞ்சம் அதிகார வர்க்கம் இதெல்லாம் சேர்ந்து அதை வந்து இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மேக்சிமம் அந்த இவங்க தான் ஐயங்கர்ஸ். அப்போ அவங்க தான் வந்து அதிகார வர்க்கத்தில் இருந்தாங்க. நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் போய்ட்டு ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்க, ஜட்ஜஸ் நிறைய பேருடைய அந்த லிஸ்ட் போட்டு வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஐயங்கார் தான். அரசு பணியில் உயர்மட்ட அவங்க இன்னைக்கு சுண்டல் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு பீச்சில் சுண்டல் இருக்கிறாங்க அவங்கள பாதி பேர். பட் அன்னைக்கு அவங்க வந்து அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள எல்லாம் டீக்ரேட் பண்ணி நம்ம ஈக்குவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இது உருவாக்குறாரு. அதான் அடிப்படையில் இப்படித்தான் இது வந்து ஃபார்ம் ஆச்சு தீக்கா. நிறைய பேர் சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டாரு, தூங்கினே இருந்தாரு, திடீர்னு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்துப்பா. அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை சோத்தால வந்த விஷயம் தான் இது. அவங்க ஒரு 2 இட்லியை போட்டு அனுப்பிச்சு தத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனையே இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு 4 சப்பாத்தியால வந்த பிரச்சனை. ஆமாம், அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் அப்படிங்கிறவரு, கடவுளை வந்து நினைக்கிறவங்க முட்டாளே, கடவுள் இது பண்ணுறோம் இது அப்படிலாம் சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணுறாங்க, சமாதி கட்டுறாங்க, அதில் தயிர் வடை வைக்கிறாங்க. கட்டுமரம் அப்படிங்கிற பேரோட இருந்தவரை இன்னைக்கு தயிர் வடைன்னு மாற்றிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு என்னன்னா கடவுளுக்கு சிலைன்னு சொல்லி வைக்கக்கூடாது, அவருக்கு சிலைகள் வச்சுட்டு அவருக்கு வழிபாடு தயிர் வடை வைக்கிறாங்க. தயிர் வைக்கிறாங்க, அவருக்கு பேப்பர் எடுத்துட்டு வைக்கிறாங்க. அவருக்கு வந்து தினகரன் பேப்பர் எடுத்துமே வைக்கிறாங்க டெய்லிக்கும். அவர் உள்ளந்து படிப்பாரு. இது வந்து முட்டாள்தனத்தோட உச்சம். அதாவது மக்கள் வந்து இவங்க கொள்கையை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த
திராவிடர் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தையோ, இறைவன் இல்லை, கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தையோ மக்கள் ஏத்துக்கலன்னு அர்த்தம். அதுக்கு அதுதான் அர்த்தம், நேரடி அர்த்தம் அதுதான். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வாக்கு என்பது அவர்களுடைய கொள்கையை மக்கள் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டுதான் எங்களுக்கு வாக்கு அளிக்கிறாங்கன்ற மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க வெளியில தங்களை. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல வந்து வெல்லம் சர்க்கரை எல்லாம் கிடைக்கல, அந்த ஊர்ல வந்து கரும்பு இல்லை, கரும்பு விளைச்சல் இல்லைன்னா இந்த இழுப்ப மரம், அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இழுப்ப மரம்னு ஒரு மரம் இருக்கு. அதோட பூ வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அந்த பூவை போயிட்டு பறிச்சுட்டு வந்து அதை கட் பண்ணி அதை வந்து அரைச்சி அதை வந்து வெள்ளத்துக்கு பதில் இனிப்புக்கு அதை பயன்படுத்துவாங்க. அதை வந்து பழமொழியருக்கு இல்லாத ஊர்ல இழுப்பும்பூ சர்க்கரைம்பாங்க. அதே போல இன்னைக்கு வந்து சரியான ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்படி இல்லைனாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கள் அனைவரும் ஸ்பிளிட்டா இருக்காங்க. இப்ப நீங்க தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு குரூப் வராங்க. இப்ப இவரு விஜய் வந்து ஒரு பர்ஃபெக்டா ஒரு குரூப் எடுத்துட்டு வர்றாரு. பட் அவர் தேவையில்லாமல் கூட்டணிக்கு கொஞ்சம் பேர் வரணுமேங்கிறதுக்காக பெரியாருங்கிற ஒரு ஈர வெங்காயத்தை வேலை போவாத ஒரு ஈர வெங்காயத்தை அவர் உள்ள அந்த கொள்கையை தூக்கிட்டு வர கட்சி விலை போவதற்கு விற்பனையாவதற்கு அதை பெரியார் பயன்படுத்தப்பட்ட பெரியார் வந்து அவர் யூஸ் பண்றாரு. ஏன்னா அவங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து he knows everything. எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தி கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இல்ல சவுண்ட் டிக்ரீஸ் பண்ணி எஃபெக்ட் வச்சு ஒரு சீனை வச்சு, நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து ஏவிஎம்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சண்டை காட்சியில சும்மா மருமகனும் மாமியாரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறான். சீரியல் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் சொல்றான் கேமராமேன்கிட்ட, நல்லா டேரக்டர் சொல்றான், அந்த பொண்ணு எட்டி உதமா வயிற்றுல அது வயிற்று புள்ளதான் சேருது, எட்டி உதமான்றான். அந்த மாதிரி எட்டி உதைக்கிற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணி அது ஐயோ பூஜை மூணு அப்படி இப்படின்ட்டு நாங்கள் வேற பாட்டு எடுக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போயிருக்கோம். நாங்கள் ஜல்லிக்கட்டு சாங் எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். போகும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து அது ஐயோ பூஜை மூணு அழுகுது, அது எட்டி உதைக்கிற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் இவன் சொல்கிறான், அந்த டேரக்டர் சொல்கிறான் கேமராமேன் பார்த்து, மச்சான் இதெல்லாம் பார்த்து எப்படி அழுவாளுங்க தெரியுமா ஊர் நாட்டில் அப்படின்றான். எங்களுக்கு எப்படி பயிர் எரியுது, இந்த ஜனங்க இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு. விஜய் தான் இப்பயும் நாடகம் போல் தான். ஆமா, இப்போ அதுதான் இவர் விஜய் என்ன பண்றாரு, விஜய் எதுக்கு இப்போ பெரியாரை தூக்கிட்டு வர்றாரு. இவர் எத்தனை தடவை பெரியாரை தூக்கிட்டு வந்தாரு, எதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தாரு பெரியாரை எதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்தார் விஜய். இவர் வாழ்க்கையில என்னைக்காச்சும் பெரியாருங்கிற ஒரு வார்த்தையில பேங்கிற வார்த்தையாவது பயன்படுத்திருக்காரா, அந்த எழுதியாவது சொல்லியிருக்காரா? எதுக்கு பெரியாரை தூக்கிட்டு வர்றாரு? கூட்டணிக்கு வருவாங்க. பெரியாருடைய கொள்கையில் அப்படியே ஊறி திளைத்து, பெரியாருடைய தீக்காவில் ரொம்ப காலம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே ஊறி அதுல இருந்து முளைச்சி வெடிச்சு வெளியில் வர்றாரு. சொல்லுங்க. ஜோசப் விஜயனுடைய இது வந்து என்னன்னா, தான் ஓப்பன் பண்ண அந்த கடைக்கு வியாபாரம்ன்றது தான். அந்த வியாபாரம் அப்போ இது எல்லாமே இப்ப நான் என்ன உங்களுக்கு கருத்து என்ன சொல்ல வரேன்னா, போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜாதி என்பதும் போலியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறது டார்வின் கோட்பாடு, எல்லாரும் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் படிச்சது அதுதான். இந்த ஒரு குரங்குல புத்திசாலி குரங்கா இருந்தது, கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அடுத்த குரங்கு விட நான் உன்னை விட பெரிய ஆளு, புத்திசாலித்தனம் வந்து இன்னொருத்தர் வந்து கீழே அழுத்தி வைக்கிறதுக்கு உதவும். அப்போ புத்திசாலித்தனம் கம்மியா இருந்த குரங்கு எஸ்டி குரங்கா இருந்துச்சு, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி புத்திசாலி எஸ்சியா மாறிச்சு. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமா வந்தது, பிசியா வந்துச்சு. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் அதிகமான புத்திசாலி வந்தது, என்னாச்சு, ஓசி ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு மனுஷன் உருவாகிறான். குரங்குலேருந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மனித குரங்குலேருந்து ஒரு மனிதன் உருவாகிறான். அந்த மனிதன்லேருந்து அடுத்தது வரும்போது நான் சொல்கிறதுல நீ கேளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஒரு பரிணாம வளர்ச்சியில் பிரெயின் வந்து நிறைய கற்றுக்குது. அப்போது அந்த எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸு அவங்கள விட அடுத்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க என்ன வந்து ஷெட்யூல் கேஸ்ட்னு மாறுறான். ஆமாம், இன்னைக்கு அவர்களும் கல்வியில் மேம்பட்டு இல்லை, அடுத்தது அந்த ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கிறவங்க அது அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன பண்ணுறான், நான் பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோம், அப்புறம் முற்படுத்தப்பட்டோம், இப்படி போயினே இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் நடந்துச்சு ஒழிய இப்போ இதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஆமாம், மேடைகளில் மட்டும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சம உரிமைன்னு பேசிட்டு இந்த திராவிட மாடல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு அநீதி இழைத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? அதாவதுங்க
இதற்கு திராவிட தொடர்ந்து அப்படி இருந்தும் அந்த இங்கே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய இங்கே தலைவர்கள் பொய் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பொய்யான விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ பால் கொதிச்சுதுங்க, பொங்கி வருதுங்க, நான் போய்ட்டு பாலில் தண்ணி ஊற்றி வெயிட் பண்ணுறேங்க. அது வந்து திரும்ப திரும்ப இட்ஸ் கம்மிங் அப் நான் தண்ணி ஊற்றுறேன், வெளியே வருது, பொங்குது, எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ரைட், நெருப்பானடா, அதெல்லாம் அணைக்கக்கூடாது சாமி. அதெல்லாம் அணைச்சிட்டா திருப்பி பால் பொங்காது, தண்ணிக்கு வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. எரியிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நான் அப்பப்போ போய் தண்ணி ஊற்றி அதை பொங்குறத நான் வந்து கப் பண்ணுறேன். ஏன்னா நீ எல்லாமே உனக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, என்னால் பர்சன்டேஜ் உருவாக்க முடியுங்கிற, எம்பிசியில் ஒன்று கிரியேட் பண்ண முடியுன்ற, எல்லாமே உன்னால் பண்ண முடியும்னு சொல்கிற. ஏன்னா 3 கேட்டகரி உன்னால் வகுக்க முடியாதா? 3 கேட்டகரி. என்ன கேட்டகரி? பேஸ், மிடில், டாப். பொருளாதாரம் சார்ந்து நீங்க வகுப்புகளை பிரிக்கணும்னு சொல்றீங்க. ஆமாங்க, ஒரு வகையில வந்து ஏற்றத்தாழ்வுக்கான. ஆமாங்க, ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் கிளாஸ். இந்த 3 விதமா மனிதர்களை பிரிச்சு உனக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள ஈக்குவலைஸ் பண்ண முடியாதா? ஏன் அவங்களால ஈக்குவல் பண்ண முடியல? அப்ப எப்படி நாங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கரெக்டா பாயிண்ட் பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் எங்களை எப்படிங்க நினைப்பாங்க? நாங்க எப்படி ஆள்வது, நாங்க எப்படி கையில வச்சிருக்கிறது? அதாங்க என்னங்க இல்லை இந்த நாட்டுல என்னங்க இல்லை. போனீங்கன்னா எதுக்கு போனீங்கன்னா, ஊட்டிக்கு போனீங்கன்னா கீழே நெல் வேலையும் மேலே ஆப்பிள் வேலையும். உலகத்துல எங்கேயாவது இருக்குது அது மாதிரி? இவ்வளோ பெரிய மலைகள், இவ்வளோ ஆறுகள், இவ்வளோ கடல் எங்கேயாவது இருக்குதா? என்ன இல்லை. எல்லாம் இருக்கிறதுனால தான் திருடுறதுக்கு எல்லாரும் இங்கே வரான், திருடி எடுத்துட்டு போகிறான். குறிப்பாக திராவிட மாடல் அரசு வந்து, திராவிட மாடல் என்பது ஒரு மாயை. திராவிடம் என்பது ஒரு மாயை. இங்கே வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாரும் மனுஷங்க தான். அதேதான் அவங்க சொல்றாங்க. திராவிடத்தை திராவிடம் என்பது நீ எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னா, திராவிடம் என்பது 4 ஸ்டேட் தானேங்க. இப்ப அப்படியே சொல்ல முடியாது. மத்த எந்த மாநிலம் எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு போடுது. திராவிடம்னா பிரிக்கிற, மத்த மாநிலம் தமிழ்னு மொத்தம் பிரிக்கிறான், நீ 4 மாநிலத்தை மட்டும் ஒன்னா பிரிக்கிற. ஆமா, தமிழகம் மட்டும் தான் திராவிடத்தை பிடிச்சிட்டு இருக்கு. மத்த மாநிலங்கள் எதுவுமே, கேரளா கிடையாது, ஆந்திரா கிடையாது, கர்நாடகா கிடையாது, இப்ப பிரிக்கப்பட்ட தெலுங்கானாவும் கிடையாது, எங்கேயுமே இவங்கெல்லாம் அதை பத்தி பேசுறது கிடையாது. இந்த 5 மாநிலத்தை மட்டும் முதல் 4 தான். இந்த 5 மாநிலத்தை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு அப்ப 5 மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் திராவிடர்கள், அதான் திராவிட மாடல் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. திராவிட மாடல் இருக்கிற 4 மாநிலமும் திராவிட மாடல் ஏத்துக்குதா? திராவிடம்ங்கிற வார்த்தையை ஏத்துக்குதா? இல்ல. எந்த மாநிலம்? சமஸ்கிருதத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை திராவிடம். சமஸ்கிருதம் வேணா, அது வந்து வந்த திராவிடம் மட்டும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்னன்னா, இது வந்து ஏன் நீங்க சொன்ன கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, ஏன் வண்டியிலேருந்து கீழே இறக்குனாரு? அவருக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மனிதர்களும் சமம், எல்லா உயிர்களும் சமம், ஆன்ம ரீதியான விஷயங்களை தான் நம்ம பண்ணணும். ஆன்ம விசாரம் தான் இங்கே உண்மை, ஆன்மா மட்டும்தான் உண்மை. மனிதன் என்பது உருவம் என்பது பொய். அதெல்லாம் வந்து ஆக்குபைடு பிளேஸ், பிடித்து கொண்ட இடம். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த இடம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க, இங்கே இன்னொன்று வந்து ஃபில் ஆகாது. இது பிடித்து கொண்ட இடம், ஆக்குபைடு பிளேஸ். எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பிடிச்சிப்பீங்க, ஆக்குபைடு பிளேஸ். அவ்வளோதான். இந்த உருவம் ஒரு இடத்தை பிடிச்சிக்கிச்சு, அவ்வளோதான். மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய ஆன்மா மட்டும்தான் விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க இன்னும் பிற்போக்கிலே இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஜாதினா என்ன, மதம்னா என்ன, மொழினா என்ன, இனம்னா என்ன, இது எப்படி ஃபார்ம் ஆச்சு, சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து இவங்களை கொண்டு வந்து நீங்கள் உட்காந்து பாடம் எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு இந்த வயசில் பாடம் எடுக்கிற விஷயமா? அவருக்கெல்லாம் பாடம் எடுக்க முடியுமா? முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். அவர் பாடம் எடுத்த கேட்குறவர, அவர் ஏற்கனவே வந்து நக்கல் பிடிச்ச மனுஷன், அவருக்கு போய் பாடம் எடுக்க முடியுமா? பாடம் எடுக்க முடியாது. அதனால் அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது திராவிடம் என்பது ஒரு மாயையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். மனிதன் என்பது தான் இங்கே உண்மை, ஆன்மா என்பது தான் உண்மை. அவருக்கு அது தெரியல. அது அவங்க விரைவில் வந்து தெரிஞ்சுப்பாங்க. எல்லாம் தோத்துக்கிட்டு போய் மக்கள் வந்து இனிமேப்பட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு வேலை செய்வாங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது ஜம்காட்டில் வடிகட்ட போய்.
23 பலத்து கட்சிகளுடைய கூட்டணி பலம்னு சொல்றாங்க. அதுல யாருமே அவங்களுக்கு வாக்கு ஆதரவு இருக்காதுன்னு சொல்றீங்களா? அதாவது நான் ஜெயிக்காங்காட்டி கூட பரவாயில்ல, நீ ஜெயிச்சிட கூடாதா? இல்லைன்னா எதுக்குங்க தீர்மானம் வந்து எம்பி போஸ்ட் விட்டுட்டு எம்எல்ஏ போஸ்ட் வராரு? எம்பி போஸ்ட் விட்டுட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு எதுன்னு வராரு? எதுக்கு வராரு? ஆமா, இது அதுவே மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. சொல்லணும்னா அப்ப அவரே வாய்தான் சொல்லிட்டாரு. அடுத்த டிபேட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இந்த 2026ல மிக முக்கியமா மாற்றம் நடக்க போகுது. அதுக்காக தான் நான் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு வரேன்னு சொன்னார். அடுத்து நம்ம அதை பேசுவோம், என்ன மாற்றம் நடக்க போகுதுன்னு அவர் நினைக்கிறார். சரிங்க, இது வரைக்கும் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி. ஸோ பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து திராவிட மாடல் அரசால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய மக்கள் வந்து மிகவும் வந்து ஒரு தாழ்வான நிலைக்கு பயணத்தை அவர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு நேற்றைய நிகழ்வு தெரிவிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர்கள் கூட்டணி பலத்தோடு 23 கட்சிகள் கூட்டணின்னு சொன்னால் கூட அது உண்மையான கூட்டணி இல்லை. கூட்டணி கட்சிகள் யாரும் அவர்களுக்காக பணியாற்ற மாட்டார்கள்னு சொல்லிட்டு ஐயா வந்து நமக்கு தகவல்கள் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரியில் நடக்கக்கூடிய தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக தான் தேர்தலை களம் காண்பிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டணின்னு சொன்னால் கூட அவர்களுக்குள் உண்மையான ஒற்றுமை இல்லை. ஏன்னா அவர்களுக்கான ஒரு சம உரிமைகள் வழங்கப்படவில்லை திராவிட மாடல் அரசால். எனவே இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் என்பது நம்ம இந்த கலந்துரையாடல் மூலம் தெரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. உண்மையான கல நிர்வாகங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.